ஹாய் everyone, வெல்கம் டு டெக்லி டாக்ஸ். ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓலாமா அண்ட் லான்ச்சைன் யூஸ் பண்ணி ரேக் பேஸ்ட் சாட்பாட் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரேக், அதாவது ரிட்ரீவர் ஆகுமான ஜென்ரேஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ரேக்னா என்னென்னா, இப்போ அதுக்கு வந்து நீங்கள் சாட் ஜிபிடி இல்லை ஜெமினை மாதிரி உள்ள சாட்பாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். அதில் கூட எல்எல்எம்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனும் அது இருக்காது. ஆனால் அப்படி இருந்துமே நம்ம இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி அதை கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிற டவுட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அங்கே தான் ரேக் தன்னோட ரோலை ப்ளே பண்ணுது. அது என்ன பண்ணுன்னா, இப்போது இந்த எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்ரீவர் அண்ட் ஜென்ரேஷன் பேஸ்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண வைக்கும். ஸோ அதனால தான் வந்து சாட்பாட்ஸ்னால வந்து ரீசன்ட், அதாவது அப் டு டேட் இன்ஃபர்மேஷனோட நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 2 ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, ஒரு ப்ராசஸ்னா ரிட்ரீவர், இன்னொரு ப்ராசஸ்னா ஜென்ரேஷன். ஸோ ரிட்ரீவர் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கொஷின் கேட்ட உடனே அதுக்கு சிமிலராக கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த ஃபெச் பண்ணிட்டு வந்த இன்ஃபர்மேஷனை ஜென்ரேட்டர்கிட்ட கொடுக்கும். ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், நம்ம ஃபெச் பண்ணிட்டு வந்த சிமிலர் இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த கொஷினையும் வச்சு நம்மளுக்கு ஒரு ரிலவெண்ட்டான ஆன்சரை வந்து ஜென்ரேட் பண்ணி ரெஸ்பான்ஸாக நம்மகிட்ட கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து சாட் ஜிபிடி ஜெமினி எல்லாம் வந்து ரீசன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸோட நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரேக் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாமா டு எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணி ரேக் சாட்பாட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாட்பாட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் தான் எழுதியிருப்பேன். அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்லேயே ஸ்ட்ரீம்லிட் வியூ எல்லாமே இன்டகிரேட் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ வாங்க நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு போக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூஸ்வலாக எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெபாசிட்டரியோட பேர் வந்து ரேக் சாட்பாட். அடுத்து வந்து விசிபிலிட்டி ப்ராப்ளி கொடுத்துக்கிறேன். ரெபாசிட்டரி ஒரு யூமி ஃபைல் ஆட் பண்ணிட்டு அடுத்து கிட்டிங் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன். கிட்டிங் டெம்ப்ளேட் வந்து பைத்தான் ஆட் பண்ணி எதுக்காகனா, நம்ம அப்போ தான் வந்து நம்ம லோக்கல் கூடிய வெர்ச்சுவல் வந்து நம்ம புஷ் பண்ணும்போது நம்மளோட ரெபாசிட்டரி புஷ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ கிட்டிங் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிவிட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஓலாமா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஓலாமானா என்னென்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். எதுக்காக யூஸ் ஆகும்னா, உதாரணத்துக்கு வந்து லாமா இல்லைனா வந்து கோட் லாமா இந்த மாதிரி உள்ள எல்எல்எம் மாடல்ஸ் இல்லை டீப்சீக் எல்எல்எம் மாடல்ஸ்லாம் வந்து நீங்கள் லோக்கலாக வந்து ரன் பண்ணி இன்டரக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் ஓலாமா டூலுக்கு போகலாம். இது ஆக்சுவலி எந்த விதத்தில் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இன்டர்நெட், அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் ஏபிஐ இல்லாமல் நம்மளால் வந்து அந்த மாடல் கூட இன்டராக்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு சிஎல்ஐ கொடுக்கும். அந்த சிஎல்ஐ வச்சு நம்ம மாடல்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி இன்டராக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுக்குறேன். நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் விண்டோஸ்க்கான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. One eternity later. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்னும் கம்ப்ளீட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 தடவை லான்ச் ஆச்சு, சாரி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓலாமா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓலாமா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகாது. பட் ஆனால் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓலாமா வந்து எப்பயுமே நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓலாமா ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் லாக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட லாக்ஸ்லாம் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, அதை ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணணும்னா, நம்மளோட விண்டோஸோட சிஎம்டி, அதாவது டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓலாமா ஸ்பேஸ் -- வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஓலாமா லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ் வந்து நம்ம புல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கும். அதாவது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சொல்லி காமிக்கும். இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அடுத்து ஓலாமா
பிஎஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு சொல்லி காமிக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம எந்த ஒரு மாடலும் வந்து இப்போ இன்னும் புல் பண்ணல. ஸோ அதனால வந்து எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 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 யூஸ் பண்ணக்கூடிய லாமா மாடலை வந்து புல் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓலாமா புல் லாமா 2ன்னு கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாகவே ஓலாமா ரன் லாமா 2 கொடுத்தீங்கன்னா அதுவே புல் பண்ணிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நான் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் லோக்கல் அந்த மாடல் இருக்குதான் சொல்லி செக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து அதுவே புல் பண்ணிட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, நான் பின்னாடி உள்ள இந்த விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாமா 2 வந்து புல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாமா ஸ்பேஸ் லிஸ்ட் கொடுத்தோன்னா இப்போ லாமா 2 லேட்டஸ்ட் புல் ஆயிருக்குன்னு சொல்லி காமிச்சிச்சு. இதுலயே வந்து நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்க எது வேணா உங்களுக்கு உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாமா 2லயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா இதுல வந்து நான் இப்போ நான் புல் பண்ணது வந்து பேராமீட்டர்ஸ் கம்மி. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டேஷன் ரிசோர்ஸஸும் மாறும். ஸோ இது 3.8 ஜிபி சைஸு. ஸோ இது வந்து நான் இப்போ 16 ஜிபி ரேம்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து இதோட பெரிய மாடல் போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேம் கெப்பாசிட்டி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஓலாமா பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து நம்ம எதுவுமே ரன் பண்ணல. எந்த மாடலுமே ரன் பண்ணல. இப்போ என்ன பண்றேன்னா ஓலாமா ரன் லாமா 2 இப்போ கொடுத்தேன்னா மாடல் ரன் ஆக ஆரம்பிக்கும். நான் ஒன் செகண்ட் இப்போ என்ன பண்றேன்னா கொஞ்சம் ப்ராசஸ்லாம் குறைக்கிறேன். அதாவது வந்து சிஸ்டம் ப்ராசஸ்லாம் குறைக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ரெப்பாசிட்டரி லோக்கலாக க்ளோன் பண்ணிக்கலாம். முன்னாடி போயிட்டு இப்போ ரெப்பாசிட்டரி க்ளோன் ஆயிடுச்சு. அந்த ரெப்பாசிட்டரிக்குள்ள போய்க்கிறேன். இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து லாமா 2 மாடலுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன்னா லிஸ்ட் த லாங்குவேஜஸ் யூ கேன் ஹேண்டில் அப்படி கொடுத்தேன்னா அதை நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. என்ன லாங்குவேஜ் வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன், சைனீஸ், கொரியன். ஸோ தமிழ் இல்லை, ஹிந்தி இருக்குது. இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து ஹிந்தி அண்ட் பஞ்சாபி, ஆம், பெங்காலி இருக்குது. வேணா நம்ம கேட்டு பார்க்கலாம் தமிழ். அது என்ன பண்ணிருக்குன்னா நான் தமிழ் லாங்குவேஜ் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தமிழ் பத்தின சின்ன சின்ன சென்டென்சஸ் கொடுத்துருக்கு. கரெக்டாக கொடுத்த மாதிரி தெரியல. தப்பு தப்பாக தான் கொடுத்துருக்கு. ஓகே, பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இது வந்து குவிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்லாஷ் குவிட், சாரி சாரி சாரி, அந்த கமாண்ட் என்ன சொல்லி தெரியல. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லாஷ் பாய் கொடுத்தா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட என்னென்ன ஓலாமா மாடல்ஸ் வந்து ரன் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஓலாமா ஸ்பேஸ் பிஎஸ் கொடுத்தோன்னா லாமோ 2 மாடல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்எல். ஸோ யூஆர்எல் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா பழைய வீடியோவுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு main.py ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து பைத்தன் ஸ்பேஸ் எம் விஎன்பி டிஎன்பி. ஓகே, என்வரன்மெண்ட் கிரியேட் ஆச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிடலாம். என்வி ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் ஆக்டிவேட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா
நமக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேக்கேஜஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம்லிட் நம்ம யூஐ வந்து ஸ்ட்ரீம்லிட்ல தான் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து ஸ்ட்ரீம்லிட் அடுத்து லேண்ட் செயின் அது கூடவே வந்து ஃபாசிஸ் சிபியு. ஸோ நம்ம வெக்டார் சிமுலேட்டர் சர்ச் பண்ணதுக்காக வந்து ஃபாசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஃபாசிஸ் சிபியு. அடுத்தது வந்து சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் ஹேண்டில் பண்ணதுக்காக கூடவே வந்து லேண்ட் செயின் கம்யூனிட்டி அது கூட லேண்ட் செயின் ஹக்கிங் ஃபேஸ் கூட லேண்ட் செயின் ஓலாமா. இது கொஞ்சம் நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாமே சேர்த்து நான் requirements.txt கூட உங்களுக்கு வந்துடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து என்டர் கொடுத்தேன்னா பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்மளோட பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஓஎஸ். ஸோ இதுக்காகனா டேரக்டரிஸ் அதெல்லாம் ஹேண்ட் பண்ணதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஸ்ட்ரீம்லிட் அஸ் எஸ்டி. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீம்லிட் எதுக்காக இம்போர்ட் பண்ணுறோன்னா நம்மளோட யூஐ வந்து ரைட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீம்லிட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் லேண்ட் செயின் அண்டர்ஸ்கோர் கம்யூனிட்டி டாட் டாக்குமெண்ட் அண்டர்ஸ்கோர் லோடஸ் இம்போர்ட் பை பிடிஎஃப் லோடர். இது எதுக்காக நான் இம்போர்ட் பண்ணுறேன்னா நான் இது எந்த இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நம்மளோட பிடிஎஃப் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணதுக்கும் அதே சமயம் வந்து அதை வந்து சங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே லேண்ட் செயின் கம்யூனிட்டிலேருந்து லேண்ட் செயின் அண்டர்ஸ்கோர் கம்யூனிட்டி டாட் வெக்டார் ஸ்டோர்ஸ் இம்போர்ட் ஃபாசிஸ். ஸோ ஃபாசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஃபேஸ்புக் ஏஐ சிமிலாரிட்டி சர்ச். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட டேட்டாவை வெக்டாராகவும் அந்த வெக்டாரா ஸ்டோர் பண்ணதுக்கும் அந்த ஸ்டோர் பண்ண வெக்டாரை வந்து ஸ்டோர் பண்ண வெக்டாரில் வந்து சிமிலாரிட்டி சர்ச் பண்ணதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் லான்ச் செயின் அண்டர்ஸ்கோர் ஹக்கிங் ஃபேஸ் இம்போர்ட் ஹக்கிங் ஃபேஸ் எம்பெடிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தேவையான வந்து நம்ம இனிஷியலாக வந்து பிடிஎஃப் லோட் பண்ணதுக்கும் அதே சமயம் வந்து நம்ம அதை வெக்டாரை கன்வெர்ட் பண்ணதுக்கு வந்து எம்பெடிங்ஸ் ஹக்கிங் ஃபேஸ் எம்பெடிங்ஸ். அதே சமயம் வந்து அதை ஸ்டோர் பண்ணதுக்கு ஃபேஸஸ் அதை ரிட்ரீவ் பண்ணதுக்கும் வந்து ஃபேஸஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 3 மெயினான விஷயத்தை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து மாடல் எல்எல்எம் மாடல் ஹேண்டில் பண்ணதுக்காக வந்து ஃப்ரம் லேண்ட் செயின் அண்டர்ஸ்கோர் ஓலாமா இம்போர்ட் ஓலாமா எல்எல்எம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓலாமா எல்எல்எம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளோட லாமா 2 மாடலை வந்து ஆக்சஸ் பண்ணதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லேண்ட் செயின்லேருந்து நாம வந்து கான்வர்சேஷனல் ரிட்ரீவல் செயின்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். அது எதுக்காகனா ஸோ அதுதான் வந்து நம்மளோட ரிட்ரீவரை பேஸ் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனல் மாடல் வந்து எல்எல்எம் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். அதை வச்சு ஸோ எப்படி சொல்லலாம், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ரீவரையும் வந்து எல்எல்எம் மாடலையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணதுக்காக தான் வந்து இந்த கான்வர்சேஷனல் ரிட்ரீவல் செயின். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுன்னா நம்மளோட ரிட்ரீவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிட்ரீவரை வந்து மாடலோட கனெக்ட் பண்ணும் ரிட்ரீவல் செயின். ஸோ இது மூலமா நம்மளால வந்து நம்மளோட எல்எல்எம் மாடலால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து லேண்ட் செயின்லேருந்து அப்புறமேட்டு நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளோட சேட் பாட் இருக்கும். அதுதான் என்னன்னா நம்மளோட சேட் பாட் வந்து ப்ரீவியஸாக நடந்த கான்வர்சேஷனையும் மெமரியில் வச்சிருக்கோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா
ஃப்ரம் லேன் செயின் டாட் மெமரி இம்போர்ட் கான்வர்சேஷனல் பஃபர் மெமரி. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மளோட கான்வர்சேஷனை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணதுக்காக, அதாவது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்வர்சேஷன் வந்து ஸ்டோர் பண்ணதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம இனிஷியலாக யூஐ எழுத ஆரம்பிச்சிடலாம். st டாட் செட் அண்டர்ஸ்கோர் பேஜ் கான்ஃபிக். இது என்ன பண்ணணும்னா நம்மளோட பேஜ் டைட்டில் அப்புறமேட்டு லேஅவுட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பேஜ் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு ராக் chatbot. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லேஅவுட் வந்து என்னன்னு கொடுத்துடலாம். நம்மளோட லேஅவுட் வந்து சென்டர்ட் ஆகும்னு சொல்லி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டைட்டில். ஸோ இனிஷியலாக வந்து நம்மளோட டைட்டில் என்ன இருக்கணும்னா ராக் chatbot ப்ராக்கெட்ல வந்து ஒரு நம்ம என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணுங்க சொல்லி சொல்லிக்கலாம். லேன் செயின் ப்ளஸ் லாமா 2. ஓகே, இப்போ வந்து நம்மளோட இனிஷியலா வந்து டைட்டில் கொடுத்தாச்சு, அதே சமயம் பேஜையும் கான்ஃபிக் பண்ணாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்டேட் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமாக 3 வேரியபிள் வேணும். அது நம்மளோட செஷன்ஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ என்னென்ன வேணும்னா நம்மளோட வெக்டார் ஸ்டோர். ஸோ வெக்டார் ஸ்டோர் தான் வந்து நம்மளோட ஃபாசிஸ் வெக்டார் இண்டெக்ஸை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. அடுத்த சமயம் அதே சமயம் வந்து மெமரின்னு ஒன்று இருக்கும். மெமரி தான் வந்து நம்மளோட சாட் ஹிஸ்ட்ரியை வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ண போகுது. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கும், அதுதான் ரிட்ரீவர். ஸோ ரிட்ரீவர் தான் வந்து நம்மளோட ரிலவெண்ட் டாக்குமெண்ட் சங்க்ஸ். ஸோ சங்க்ஸ்னா சின்ன சின்ன டோக்கன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளோட அந்த டாக்குமெண்ட் சங்க்ஸ், அதாவது ரிலவெண்ட் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ரிலவெண்டாக கூடிய டாக்குமெண்ட் சங்க்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணதுக்கான இதுதான் வந்து ரிட்ரீவர். இது மூணுத்தையும் வந்து நம்ம செஷன்ஸ்ல வைக்க போகிறோம், செஷன் ஸ்டேட்ல வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இஃப் வெக்டார் ஸ்டோர் நாட் இன் st டாட் செஷன் ஸ்டேட் st டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் வெக்டார் ஸ்டோர் இஸ் ஈக்குவல் டு நன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளோட வெக்டார் ஸ்டோர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மெமரி. ஸோ அதுக்கு வந்து இஃப் மெமரி நாட் இன் sd டாட் செஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட், சாரி இந்த இடத்துல வந்து நோ போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நாட் போடணும். செஷன் ஸ்டேட் sd டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் மெமரி இஸ் ஈக்குவல் டு நன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்ரீவர். ஸோ ரிட்ரீவர் வந்து செஷன் ஸ்டேட்ல இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அதுக்கு வந்து இஃப் ரிட்ரீவர் நாட் இன் st டாட் செஷன் ஸ்டேட் st டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் ரிட்ரீவர் வந்து நன்னு சொல்லி, அதாவது வந்து நல்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்மளோட 3 ஸ்டேட்டையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும். அது வந்து அதாவதுன்னா ஃப்ளைட் அப்லோடர் வந்து இனிஷியலைஸ் பண்ணி நம்மளோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷனை வந்து நம்மளோட பேஜில் எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அப்லோட் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப் இஸ் ஈக்குவல் டு st டாட் ஃபைல் அப்லோடர் ஆஃப் அப்லோட் த பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துட்டு கூடவே வந்து நம்ம டைப்பே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ டைப் என்ன சொல்கிறேன்னா பிடிஎஃப் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட டேட்டா வந்து வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எம்படிங்ஸாக ஸ்டோர் பண்ண, ஸோ அதாவது வெக்டாராக ஸ்டோர் பண்ணணும்னா நம்மள வந்து அதுக்கு வந்து எம்படிங்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்மளோட ஒரு எம்படிங் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணும். நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்படிங் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். எம்படிங் அண்டர்ஸ்கோர் மாடல் இஸ் ஈக்குவல் டு ஹக்கிங் ஃபேஸ் எம்படிங்ஸ் ஆஃப், இப்போ ஒரு மாடல் நான் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்னன்னா ஆல்ரெடி கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாடலே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மாடல் நேம் இஸ் ஈக்குவல் டு சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸ்லாஷ் ஆல் ஹைஃபன் மினி எல்எம் ஹைஃபன் எல்6
-v2. ஸோ ஓகே இது என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த ஆல் மினி எல்எம் மாடலை வந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இதுக்கு எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும்னா நம்மளோட டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு வெக்டார் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு வந்து இந்த எம்பெடிங் மாடல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட சென்டென்சஸ் எல்லாமே வந்து ஒரு வெக்டார் எம்பெடிங்ஸாக மாறிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து எம்பெடிங் மாடல் நம்மளுக்கு இனிஷியலைஸ் ஆயிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஃபைலை வந்து அப்லோட் பண்ண ஃபைலுக்கு வந்து வெக்டார் ஸ்டோரை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு இஃப் uploaded PDF is not none and st.session state of vector source vector store ஓகேவா நம்மளோட ஸ்டோர் வந்து நான் சொல்லி பார்க்குறேன் இஸ் நன் அது வந்து அப்லோடட் பிடிஎஃப் அதாவது வந்து எந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தா வந்து இந்த இந்த இஃப் கண்டிஷனில் வராது. அதே சமயம் வந்து வெக்டார் ஸ்டோர் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒரு வெக்டார் டிபி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள வராது. ஓகேவா? கிளியர் நம்ம செஷன் வந்து கிளியர் பண்ற வரைக்கும் இந்த கண்டிஷனுக்குள்ள வராது. இப்போ என்ன பண்றேன் st.session state of vector store is none கொடுத்துட்டு அடுத்தது வந்து நான் இப்போ என்ன பண்றேன் நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றேன். நான் இப்போ வந்து ஒரு லோட் பண்ணக்கூடிய இதை வைக்கலாம். ஸோ எப்படின்னா வந்து வித் st.spinner அதாவது வந்து ஒரு ஸ்பின்னர் வச்சு என்ன சொல்லுதுன்னா லோடிங் PDF and creating vector DB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னர் ஒன்று வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ்ல போகிறோம். ஸோ அடுத்து வந்து பிடிஎஃப் அண்டர்ஸ்கோர் பாத் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். நான் பிடிஎஃப் வந்து ஒரு செகண்ட் நான் எந்த இடத்துல ஹேண்டில் பண்ணலான்னு ஒரு சில அட் த சேம் டைம் வந்து வெக்டார் ஸ்டேட் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு வந்து நான் வந்து பாத் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து நான் பாத் வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து முன்னாடி ஓஎஸ் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் முன்னாடி மேலே இங்கே பண்ணிடுறேன். சரி என்ன பண்ணுறேன்னா வெக்டார் ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் டைரக்டரி இஸ் ஈக்குவல் டு os டாட் os டாட் பாத் டாட் join of os dot get current working directory of comma vector db. ஸோ இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து ஒரு வெக்டார் டிபிங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வெக்டார் டிபியோட டைரக்டரி. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா பிடிஎஃப் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா பிடிஎஃப் பாத் இஸ் ஈக்குவல் டு os டாட் பாத் டாட் ஜாயின் ஆஃப் os டாட் கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஆஃப் கமா அப்லோட் பிடிஎஃப் டாட் நேம் அதாவது வந்து அப்லோட் பண்ண பிடிஎஃபோட நேம் அதாவது வந்து இந்த நம்ம ஒர்க் பண்ணுற இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரேங்க் சாட் போர்ட் அந்த டைரக்டரியிலே ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அதை அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பிடிஎஃப் பாத் கமா ரைட் பைனரி as f dot write of upload pdf dot get buffer of. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் ஒரு பிடிஎஃப் பார்த்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நம்ம அப்லோட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம அங்கே டேரெக்டாக வச்சு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து அந்த பிடிஎஃப் பேர்லேயே வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து ரைட்டிங் பைனரி ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அந்த ஃபைலில் வந்து இந்த ஃபைலோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரைட் பண்ணிவிட்டு அதை வந்து லோக்கலாக சேவ் பண்ணிடுறேன் ப்ராசஸ் பண்ணதுக்காக. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா செஷன் ஸ்டேட்டில் வந்து இந்த பாத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பிடிஎஃப் அண்டர்ஸ்கோர் ஃபைல் அண்டர்ஸ்கோர் பாத் எதுக்காக சேவ் பண்ணுறேன் அப்படின்னா கடைசியாக நம்ம கிளியர் செஷன் கொடுக்கும்போது இந்த பிடிஎஃப் ஃபைலும் சேர்த்து டெலீட் ஆகணும்னு சொல்லி சொன்னாக்கா டெலீட் ஆகணும் அந்த காரணத்துக்காக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பிடிஎஃப் பார்த்துன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா லோடர்னு சொல்லி ஒன்று வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பிடிஎஃப் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த இது என்ன பண்ணுன்னா பிடிஎஃப் வந்து லோட் பண்ணி அதை வந்து ஸ்மாலர் சங்க்ஸாக வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறா டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லோடர் டாட் லோட் ஆஃப். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலுக்குரிய டேட்டாஸை அந்த சென்டென்சஸை லோட் பண்ணி அதை வந்து ஸ்மாலர் சங்க்ஸாக வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து என்னன்னா
vector store is equal to phasis dot from underscore documents. இப்ப இது என்ன பண்ணும்னா, அந்த டாக்குமெண்ட் சங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து எம்பெடிங்ஸா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் குடுத்துக்கிறோம். phasis டாட் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் குடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த இதெல்லாத்தையும் வந்து ஒரு எம்பெடிங்ஸா கன்வெர்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அதாவது வெக்டாரா கன்வெர்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எம்பெடிங் மாடல் வேணும். ஸோ அந்த மாடல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். எம்பெடிங் மாடல்னு சொல்லிட்டு இங்க ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வெக்டார் ஸ்டோரும் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? நம்மளோட எல்லா டாக்குமெண்ட் சங்க்ஸையும் ஒரு எம்பெடிங்ஸா கன்வெர்ட் பண்ணி அத வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணதுக்காக வந்து நம்ம ஒரு வெக்டார்ஸா எடுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து அடுத்து என்ன பண்றோம்னா phasis. ஸோ phasis அண்டர்ஸ்கோர் பாத் நம்ம ஆல்ரெடி வந்து பாத் கொடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து பாத் இருக்கும். அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். இங்க நம்ம பாத் கொடுக்க தேவையில்ல. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா வெக்டார் ஸ்பேஸ் டாட் சாரி. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணல பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ணாதனால என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் இந்த டைரக்டரி இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணோம். அப்படி இல்லைன்னு அப்படின்னா, இஃப் நாட் os டாட் பாத் டாட் எக்ஸிஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆஹ் அந்த டைரக்டரி எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா os டாட் மேக் டைரக்டரின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரி வந்து நான் கிரியேட் பண்ண சொல்லிடுறேன். ஸோ இப்போ அந்த டைரக்டரி இல்லைன்னா அந்த டைரக்டரி வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ என்ன பண்றேன்னா வெக்டார் ஸ்டோர் கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது வந்து நம்மளோட வெக்டார் ஸ்டோர் வந்து அது வந்து நம்மளோட வெக்டார் எம்பெடி அதாவது எம்பெடிங்ஸ் வந்து எடுத்தாச்சு. நம்ம டேட்டாஸ்க்கான வெக்டார் டேட்டாபேஸ் எடுத்தாச்சு. அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா வெக்டார் ஸ்டோர் டாட் சேவ் அண்டர்ஸ்கோர் லோக்கல் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் டைரக்டரின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா, இப்போ இந்த சேவ் பண்ணியாச்சு. இந்த சேவ் பண்ணதை வந்து நான் வந்து ஒரு என்னோட செஷன் ஸ்டோரேஜ்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன், செஷன் ஸ்டேட் ஆஃப் வெக்டார் ஸ்டோர். நம்ம ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து வெக்டார் ஸ்டோர் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்து நன்னா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்றேன், வெக்டார் ஸ்டோர் வந்து இஸ் ஈக்குவல் டு நம்ம கிரியேட் பண்ண வெக்டார் ஸ்டோரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரிட்ரீவர். ஸோ st டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் retriever is equal to vector store dot as underscore retriever of search underscore k value கொடுக்கறதுக்காக வந்து cogs யூஸ் பண்றோம். ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி k வேல்யூ வந்து நம்ம இங்க 3 மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு 3 என்னன்னா டாப் 3 ரிலவெண்டான டாக்குமெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அடுத்தது வந்து sd டாட் சக்சஸ் ஆஃப் வெக்டார் டிபி கிரியேட்டட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஒருத்தர நம்ம டெஸ்ட் பண்ணதுக்காக ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்ட்ரீம்லிட் ரன் மெயின் டாட் py. ஓகே, இந்த இடத்துல ஒரு எரர் வருது. நான் பார்க்குறேன். இம்போர்ட் பண்ண இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருப்பேன். கான்வர்சேஷனல் ஓகே, இந்த இடத்துல விட்டுட்டேன். நான் தான் விட்டுட்டேன். ரெட்ரீவல். ஓகே, இப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒரு தடவை பிடிஎஃப் ஒன்று நான் டவுன்லோட் பண்ணிட்டு வரேன். டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஒன் செகண்ட். ஓகே, இதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட பழைய ரிசர்ச் பேப்பர் ஒன்று டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து டவுன்லோட்ஸ்லேருந்து இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணலாம் லோட் ஆகுது. லோடிங் பிடிஎஃப் அண்ட் கிரியேட்டிங் வெட்டா டிபின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிஎஃப்பும் அப்லோட் ஆயிருச்சு, வெட்டா டிபியும் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த டெம்பரரியாக கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால டெலீட் பண்ணிடுறேன்.
உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வார்னிங்ஸ், அதாவது வந்து ரன் டைம் எரர் வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் வந்து டார்ச் வந்து இன்ஸ்டால் ஆகலன்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க அத இன்வால்வ் பண்ணிட்டு ரன் பண்ணாலே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இப்போ வந்து நம்மளோட அப்லோடு பிடிஎஃப் ஃபங்ஷனும், அதாவது நமக்கு இதுவரைக்கும் எழுதின கோட் எல்லாமே கரெக்ட்டா முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணி வெட்டா டிபி கிரியேட் பண்ற வரைக்கும் கரெக்ட்டா முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட சாட் பாட்டோட மெயின் கோடுக்கு இங்க தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வெட்டா டிபி வரைக்கும் கிரியேட் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட எல்எல்எம் மாடல், அதாவது லாமா 2 மாடலை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மாடல் அவுட்புட் குடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்எல்எம் மாடலை வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து எல்எல்எம் இஸ் ஈக்குவல் டு ஓலமா எல்எல்எம் ஆஃப் மாடல் இஸ் ஈக்குவல் டு லாமா 2. ஓகே. இப்போ வந்து நம்மளோட எல்எல்எம் மாடலை வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஆ கான்வர்சேஷனல் ரிட்ரீவல் செயின் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரிட்ரீவர் வந்து ஆ நன் இல்லன்னு சொல்லி குடுத்துட்டோம். ஓகேவா? அதாவது வந்து எனக்கு வந்து அது எம்ப்டி கிடையாது. இப்போ வந்து அதில வந்து ரிட்ரீவர்ல வந்து என்னோட வெக்டார் ஸ்டோர் வந்து இருக்குது. ஸோ வெக்டார் டிபி இருக்குது. அத வந்து நான் இப்ப குடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றேன்னா, அத இந்த நான் இப்ப என்ன பண்றேன்னா, கான்வர்சேஷனல் ரிட்ரீவல் செயின வந்து நான் செட்டப் பண்றேன். ஸோ அதுக்கு என்ன பண்றேன், இஃப் st டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் ரிட்ரீவ் இஸ் ரிட்ரீவர் இஸ் நாட் நன் கியூ QA செயின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர் செயின் மாரி. ஓகேவா? QA செயின் இஸ் ஈக்குவல் டூ கான்வர்சேஷனல் ரிட்ரீவல் செயின் ஆஃப் சாரி கான்வர்சேஷனல் ரிட்ரீவல் செயின் dot from underscore LLM of LLM is equal to LLM, comma retriever is equal to sd dot session state of retriever. அதுக்கு அடுத்தது memory is equal to sd dot session state of memory. Then return source document. எனக்கு source document வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதை நான் வேண்டாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். is equal to false. ஓகே. இந்த இடத்துல எதுக்கு நான் வந்து ஃபால்ஸ் வந்து மென்ஷன் பண்றேன்னா, இப்போ வந்து இப்போ நீங்க ட்ரூன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களோட ஜெனரேட்டட் ஆன்சர் கூடவே வந்து ஆக்சுவல் அந்த சோர்ஸ் சங்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் வந்து அ டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அவுட்புட் வந்து 2மே இன்க்ளூட் பண்ணணும். உங்களோட ஜெனரேட்டட் ஆன்சர் அதே சமயம் வந்து உங்களோட சோர்ஸ் சங்க்ஸையும் இது மென்ஷன் இன்க்ளூட் பண்ணும். ஸோ அதனால வந்து நீங்க ஃபால்ஸ்ன்னு இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஜெனரேட்டட் ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிட்ரீவர் செயின் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன, நம்மளோட சாட் பாட்டோட இன்டராக்ஷன் தான். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்போம், அதை ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம வந்து இன்டராக்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்னன்னா, என் போயிட்டு யூசர் இஸ் அண்டர்ஸ்கோர் கொஸ்டின் வச்சுக்கலாம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எஸ்டி டாட் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் இன்புட் ஆஃப் ஆஸ் யுவர் கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டினை கேட்க சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கொஸ்டின் இப்போ ஒருத்தர் கேட்ட உடனே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இஃப் யூசர் கொஸ்டின் அந்த இடத்துல வந்து நம்ம கொஸ்டின் கேட்டு என்டர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, வித் எஸ்டி டாட் ஸ்பின்னர், அதாவது வந்து லோட் ஆப்ஷன் மாதிரி. ஓகேவா? என்ன சொல்றோம்னா திங்கிங்னு சொல்லி சொல்லிடுறோம். யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். எல்எல்எம் மாடல் வந்து யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறது. சொன்னோடனே அடுத்து என்ன ஆகும்னா, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட QA செயின்ல இருந்து நமக்கு ரிசல்ட் வேணுமா? ஸோ அதான் வந்து QA செயின் டாட் ரன் ஆஃப் யூசர் கொஸ்டின். ஸோ அந்த QA செயினை ரன் பண்ண சொல்லி அதில் வந்து நம்மளோட யூசர் கொஸ்டின் நம்ம கொடுத்துட்றோம். அது என்ன பண்ணணும், அது ரிட்ரீவர்கிட்ட வந்து எனக்கு உன்னோட சோர்ஸ் சங்க்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துருவான்னு சொல்லி சொல்லுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, சோர்ஸ் சங்க் வந்து எடுத்துகிட்டு வருது. அதாவது வந்து ஆக்சுவல் சோர்ஸ் சங்க், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன் உள்ள சோர்ஸ் சங்க்ஸ் எடுத்துகிட்டு வருது. சோர்ஸ் சங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்எல்எம் மாடல் கொடுக்குது. எல்எல்எம் மாடல் என்ன பண்ணுதுன்னா, அதை வச்சு நமக்கு ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது எஸ்டி டாட் மார்க் டவுன் ஆஃப் ஃபார்மேட் டபுள் ஸ்டார் நாம என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம் அதுக்கான, அதாவது வந்து யூசர் கொஸ்டின்
அதுக்கு அடுத்து வந்து மார்க் டவுன் ஆஃப் ஃபார்மேட் டபுள் ஸ்டார் பாட். அதில் வந்து ரிசல்ட் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட ரிசல்ட் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இது ஓகே. இப்போ ஒரு தடவை இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து லாமா 2 மாடல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓலாமா ஸ்பேஸ் பிஎஸ் கொடுத்தோன்னா ரன் ஆகலை. ஸோ அதனால என்ன பண்ணால் ஓலாமா ரன் லாமா 2. ஓகே, அது ரன் ஆகட்டும். நம்ம இங்க வந்து முன்னாடி ஸ்ட்ரீம்லைட் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரீம்லைட் ரன் மெயின் டாட் பிஒய் உங்களோட பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம். ஸோ என்னோட ரிசர்ச் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணோடனே லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எரர் வருது. 1 செகண்ட். ஓகே, அந்த எரர் ரெக்டிஃபை ஆயிருச்சுன்னா அந்த ஓலாமா வந்து ஸ்டாப் பண்ணோடனே, அதாவது இந்த லாமா 2 மாடலை ஸ்டாப் பண்ணோடனே வந்து இங்கே எரர் ரெக்டிஃபை ஆயிருச்சு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் செக் பண்ணிட்டேன். இங்கே நார்மலாக கோட் ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டா நமக்கு வந்து வெக்டர் டிபி கிரியேட் ஆயிருது. ஆனால் வந்து இங்கே வந்து சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து இங்கே மெமரி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நான் ஸ்டேட்டில் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து அதை வந்து சாட் ஹிஸ்ட்ரியாக மாற்றணும். அதாவது ப்ரீவியஸ் சாட்ஸ்லாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக எடுத்து நம்ம அந்த மாடலுக்கு, அதாவது வந்து செயினுக்கு கொடுக்கணும். அதாவது வந்து கன்வர்ஷனல் கான்வர்சேஷனல் ரிட்ரீவல் செயினுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து கான்வர்சேஷன் பஃபர் மெமரி முன்னாடி இன்புட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ண போகிறோம். கான்வர்சேஷன் பஃபர் மெமரி ஆஃப் மெமரி அண்டர்ஸ்கோர் கீ இஸ் ஈக்குவல் டு chat history, chat underscore history, comma, return underscore messages is equal to true. ஓகே, அதாவது என்ன பண்றேன்னா என்னோட மெமரியை வந்து இங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வந்து நான் வந்து யூஸ் பண்ணியதுக்காக, அதாவது வந்து ரிட்ரீவர் செயின் யூஸ் பண்ணியதுக்காக வந்து நான் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரௌஸ் ஃபைல்ஸ் கொடுத்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். வெட்டாடிபி கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா சம்மரைஸ் திஸ் டாக்குமெண்ட். நம்ம ஜென்ரலாக வந்து சாட்ஜிபிடி வந்து ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு கேட்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே. ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல வந்து யூசர் கொஸ்டின் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா எப்படி நம்ம அதை இன்புட் கொடுக்கணும்னா ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் கொஸ்டின் யூசர் கொஸ்டின் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா பழைய வெக்டர் டிபி எடிட் பண்ணிடலாம். அது மாதிரி பிடிஎஃப்லையும். ஸோ ரீலோட் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டேன். வெக்டர் டிபி கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் கொஸ்டின் கேட்குறேன். சம்மரை திஸ் டாக்குமெண்ட். ஓகே, திங்க் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்மரி கொடுத்துருச்சு. திஸ் ஆர்டிகல் டிஸ்கஸ் த யூஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அப்ரோச்சஸ் டு டிடெக்ட் சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் இன் சோஷியல் மீடியா டெக்ஸ்ட். நான் வேணா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேனே. சாரி, பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். டிடெக்டிங் சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் சோஷியல் மீடியா டெக்ஸ்ட். ஸோ அதை சொல்லுது, டிஸ்கஸ் த யூஸ் ஆஃப் machine learning approaches to detect signs of depression in social media text. The author identify the need for effective detection methods to help individuals at high risk of depression earlier. ஸோ அந்த கண்டென்ட் அந்த அந்த பிடிஎஃப்ல இருக்கிற என்டையர் கண்டென்ட்டை வந்து சம்மரைஸ் பண்ணிடுச்சு இந்த ஆத்தர். ஸோ நம்ம நாங்கள் கொடுத்த வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து எல்லாமே வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம இதிலே கேட்கலாம், கம்பேர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இன் இந்த டாக்குமெண்ட். ஸோ கொடுத்தனா ஸோ திரும்பி வந்து யோசிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அக்கார்டிங் டு த ஆர்டிகல் த ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல் வித் கவுண்டர் ஃபீச்சர்
Count vectorizer feature extraction demonstrated the highest accuracy in identifying depression symptoms in social media messages with an accuracy of 92.99 percentage. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 92.99%. ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல் வித் கவுண்ட் வெட்டரைசர். ஓகேவா, அது கிளியராக வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் இப்போதைக்கு நான் வந்து நம்ம ஒரு இப்போதைக்கு ChatGPT இப்படி எல்லா கான்வர்சேஷனும் வச்சிருக்க மாதிரி நம்ம வைக்கல. ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து இப்போ நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். வாட் ஆர் த மாடல்ஸ் யூஸ்டு பை த ஆத்தர்ஸ்? ஸோ யோசிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து நான் என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி காமிச்சிருச்சு. அதே மாதிரி பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், காஷியன் நேவ் பேஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட், டிசிஷன் ட்ரீ அண்ட் மல்டினாமல் நேவ் பேஸ். ஸோ இந்த 5 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 மாடல் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு செஷன் கிளியர் பண்ணணும்னா ரீலோட் பண்ணுறோம். அதே சமயம் வந்து இங்கே வந்து மேனுவலாக வந்து வெக்டர் டிபியும் வந்து பிடிஎஃபையும் delete பண்ணுறோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்கான யூஸ் முடிஞ்சிச்சு, அடுத்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கும் போது நாம வந்து அங்கே ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம். அந்த பட்டன் என்ன பண்ணுன்னா நம்மளோட செஷனை வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிடிஎஃப் delete பண்ணணும். அதுக்கு வந்து பிடிஎஃப் delete பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். del underscore pdf of path. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு இதுலேயே நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணாலே நடக்கிற மாதிரி அங்கேயே எழுதிடலாம். ஓகேவா, இஃப் எஸ்டி டாட் பட்டன் ஆஃப் கிளியர் செஷன் அண்ட் டெலிட் கிளியர் செஷன் மட்டுமே இருக்கட்டுமே. ஓகே, கிளியர் செஷன் சொல்லி அந்த பட்டனை ஹிட் பண்ணிட்டாங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா எஸ்டி டாட் செஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு செஷன் ஸ்டேட் ஆஃப் மெமரி டாட் கிளியர் ஆஃப், அதாவது வந்து அந்த மெமரி வந்து என்டையராக கிளியர் பண்ணி சொல்லிடுறேன். அதே மாதிரி எஸ்டி டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் ரிட்ரீவர் இஸ் ஈக்குவல் டு நன். நம்ம என்னதான் வந்து ஒவ்வொரு பிடிஎஃப் மாற்றினாலுமே வந்து அதில் கூடிய ரிட்ரீவரும் மெமரியும் அப்படி இருக்கும். ஸோ அதனால வந்து அதை கிளியர் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம வந்து இப்போ இனிஷியலாக வந்து ரிட்ரீவரையும் மெமரியும் வந்து கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்மளோட வெக்டார் ஸ்டோரை வந்து கிளியர் பண்ணணும். எஸ்டி டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் வெக்டார் ஸ்டோர் இஸ் ஈக்குவல் டு நன். ஸ்பெல்லிங் கரெக்டான ஒரு தடவை பார்த்தீங்களா? கரெக்டாக தான். வெக்டார் ஸ்டோர் இஸ் ஈக்குவல் டு நன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ நம்மளோட ஃபாசிஸ்ட் பாத்தை வச்சு நம்ம, அதாவது வந்து வெட்டா டிபி பாத்தை வச்சு அதை வந்து என்டையராக வந்து நம்ம வந்து delete பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி மட்டும் அது இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ஸோ அதுக்காக நம்மளுக்கு இன்னொரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அது வந்து சுட்டில் இது என்ன பண்ணுன்னா, சுட்டில் என்ன பண்ணுன்னா அந்த டேரக்டரி கூட எல்லா ஃபைல்ஸ்லையும் எல்லாமே delete பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபோல்டர், ஒரு டேரக்டரிக்குள்ள 2-3 ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டேரக்டரி வந்து நீங்கள் ரிமூவ் டேரக்டரி கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. ஏன்னா உள்ள ஃபைல்ஸ் இருக்கிறனால. ஸோ இந்த சுட்டில் என்ன பண்ணால் எல்லாத்தையுமே அந்த டேரக்டரி எல்லாத்தையுமே வந்து delete பண்ணிடும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட இதை, அதாவது வந்து என்ன சொல்ல, வெட்டா டிபி வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். def del underscore vector db of path. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது if path, அதாவது பாத் இருந்துச்சுன்னா os டாட் பாத் டாட் எக்ஸிஸ். ஸோ பாத்துக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த பாத் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து settle டாட் ஆர்எம் ட்ரீ. ஸோ அந்த இதில் கூட அந்த பாத்தில் கூட எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே delete பண்ணிட்டு அந்த டைரக்டரி delete பண்ணு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாமா, del underscore vector db of vector space directory. அடுத்தது வந்து பிடிஎஃப் வந்து delete பண்ணணும். அப்லோட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா அந்த பிடிஎஃப், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஸோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா def del underscore uploaded underscore pdf of path. அதுக்கு என்ன பண்ணுறோம், if சாரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த பாத் தேவைப்படாது. நீங்கள் இந்த பாத் வேரியபிள் வந்து எம்டியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து தேவைப்படாது. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா os டாட் பாத் டாட் எக்ஸிஸ்
பாத். சில சமயம் வந்து நார்மலா வந்து அதாவது வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து கிளியர் செஷன் வந்து ஏதாவது வந்து எந்த ஒரு வேல்யூ இல்லாத போது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நன் வேல்யூ வந்து சில சமயம் வந்து பிடிஎஃப்க்கு வந்து அது அப்லோட் ஆயிரும். ஸோ அந்த டைரக்டரி வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னன்னா, அது வந்து நன்னுங்கிற வேல்யூ இங்கே வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கண்டிஷனை ஆட் பண்ணிடுறோம். இப்போ பாத்துங்கிற வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் கிளியர் செஷன் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்புறமேட்டு ஓஎஸ் டாட் ரிமூவ் ஆஃப் பாத், அதாவது வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து delete பண்ண சொல்லியாச்சு. சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். del அண்டர்ஸ்கோர் அப்லோடட் பிடிஎஃப் ஆஃப் st டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் அப்லோடட் பிடிஎஃப். அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். எங்க இருக்குது, பிடிஎஃப் ஃபைல் பார்த்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்மளோட அப்லோட் பண்ண பிடிஎஃபையும் வந்து நம்ம delete பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த அப்லோட் பண்ண பிடிஎஃப் delete பண்ணிட்டோம்ல, அடுத்தது வந்து இதை வந்து நம்ம செஷனை வந்து செஷன் ஸ்டேட்டை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து இதை வந்து ஃபர்ஸ்டே வந்து இனிஷியலைஸ் பண்ணல. பிடிஎஃப் ஃபைல் பார்த்து வந்து ஃபர்ஸ்டே இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ அதனால அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் இப்படி டேரக்டாக கொடுக்கும்போது சஸ்மே வரும். நானே தப்பு தப்பாக கொடுத்துருக்கேன் பாருங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிடிஎஃப் அண்டர்ஸ்கோர் path is equal to st dot session state of session date dot get of pdf underscore file path pdf underscore file path. அப்படி இல்லைன்னா எனக்கு நான்கிற வேல்யூ கொடுன்னு சொல்லிட்டேன். சாரி. அப்புறமேட்டு வந்து இந்த பாத்தை வந்து நம்ம delete பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம செஷன்லேயும் வந்து அந்த ஸ்டேட்டை வந்து நன்னு ஆக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், st டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் pdf underscore file underscore path is equal to none. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்டாக கிளியராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா எஸ்டி டாட் சக்ஸஸ் ஆஃப் செஷன் பிடிஎஃப் அண்ட் வெட்டா டிபி ஆர் கிளியர்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தாச்சு. ஸோ மெசேஜ் கொடுத்தவரை என்னன்னா, எஸ்டி டாட் ரீரன், அதாவது வந்து பேஜ் வந்து ரீலோட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா பிடிஎஃப் வந்து சில சமயம் அப்படியே வந்து பஃபரில் இருக்கும், அதை அப்படியே ரீலோட் பண்ணிட்டோம்னா அது க்ளீன் ஆயிரும் சொல்லிட்டு பண்ணுறோம். இப்போ என்னன்னா, இந்த கோடை கிரியேட் எழுதியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணி அதனால் வெயிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் கொடுத்தேன்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணோடனே எனக்கு இங்கே வெட்டா டிபியும் கிரியேட் ஆயிருச்சு. பிடிஎஃப் அப்லோட் ஆயிருச்சு, வெட்டா டிபி வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன், வாட் ஆர் த ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஜஸ்ட் சும்மா ஒரு டெஸ்டிங்காக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நான் என்னென்ன ரெஃபரன்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கணும் அந்த ரெஃபரன்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து இது ஃபெச் பண்ணிட்டு வந்துருச்சு. டெக்ஸ்ட் பேஸ்டு டிப்ரெஷன் டிடக்ஷன் ஆன் ஃப்ரேசியல் கிளினிக்கல். எனக்கே வந்து எங்கே இருக்கு இந்த மாதிரி டவுட்டில் வந்துச்சு. ஒன் செகண்ட். எழுதிய 2 வருஷம் ஆச்சு இந்த பேப்பர். சர்ச் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்படி ஒன்று இல்லைன்னு வருது சில சமயம் வந்து. ஸோ அதில் செக் பண்ணி பார்ப்போம் இன்னொரு தடவை. மேனுவலாக செக் பண்ணுவோம். டூ 2019 பேப்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பேஸ்டு டிப்ரெஷன் டிடக்ஷன் ஆன் ஃப்ரேஸ் டேட்டா. ஸோ இதுதான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். டெவலப்பிங் அன் எஃபிஷியன்ட் அப்ரோச் ஃபார் ஐடென்டிஃபைங். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கு. சில இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இது அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன நார்மலாக வந்து லோக்கலில் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காது. அது ஒரு ஃபைனலாக ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போகும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கிளியர் செஷன் கொடுக்குறேன். ஸோ கிளியர் செஷன் கொடுக்கும்போது திங்கிங் வருது. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சம் அது மால் ஃபங்க்ஷன் ஆகி ரன் ஆயிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ மால் ஃபங்க்ஷன் எப்படின்னா, நான் ஒண்ணு எதிர்பார்த்தது ஒண்ணு, இது ஒண்ணு குடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்த வந்து எம்ப்டி பண்ணிட்டு, கிளியர் செஷன் குடுப்போம். திரும்பி ரன் ஆகுது. கிளியர் செஷன் குடுக்குறேன். ஓகே, கிளியர் ஆயிட்டு ரீலோட் ஆகுது. ஸோ இந்த ஃபைல் வந்து கிளியர் ஆக மாட்டேங்குது. ஸோ இத வந்து நம்ம இப்ப ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அந்த எரர் ஏன் அக்கர் ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம st.readRunning கடைசில யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? இதனால என்ன ஆகும்னா, என்டையரா வந்து இந்த என்டையர் ஸ்கிரிப்ட்டுமே ஒரு தடவ ரீலோட் ஆகும். ஸோ அப்படி ரீலோட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண பிடிஎஃப் அதில இருக்கிறதுனால, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெட்டா டிபி கிரியேட் பண்ணிட்டு, திரும்பியும் வந்து ஆ நமக்கு ஆல்ரெடி கூடிய டெக்ஸ்ட் கன்டென்ட்ட வச்சு நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுருது. ஸோ இப்போ வந்து அத நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து என்ன பண்றோம்னா இங்க, ஆ நம்மளோட அப்லோட் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா? இதில வந்து ஒரு கீ வேல்யூ ஆட் பண்றோம். ஓகேவா? இந்த கீ வேல்யூ என்னன்னா, ஸோ இந்த செஷன் ஸ்டேட்ல வந்து இந்த கீ வேல்யூ வச்சு நம்ம வந்து இந்த இந்த வேரியபிளுக்குடைய வேல்யூவ நம்ம எரேஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கீ வேல்யூ என்னன்னா, அப்லோட் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப்னு சொல்லி ஒரு கீ வேல்யூ ஆட் பண்ண போறோம். அதே மாரி டெக்ஸ்ட்லயும் வந்து ஆ ஒரு கீ வேல்யூ ஆட் பண்றோம். அந்த கீ வேல்யூ வந்து டெக்ஸ்ட்ன்னு சொல்லி ஒரு கீ வேல்யூ ஆட் பண்றோம். ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இந்த கீ வேல்யூஸ் 2த்தையுமே வந்து நம்ம இங்க கிளியர் செஷன் குடுக்கும்போது நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, இங்க ஆ எய்தர் வந்து டெலீட் அப்லோடட் பிடிஎஃப் இந்த 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 டெலீட் வெட்டா டிபிக்கு முன்னாடியோ, இல்ல அதுக்கப்புறமாவோ வந்து நம்ம இத வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஆ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு அடுத்து அப்லோட் பிடிஎஃப் பாத் வந்து வேல்யூ வந்து நன் ஆகுனதுக்கப்புறம் நான் வந்து இங்க ஆட் பண்றேன். அது என்ன பண்றேன்னா, ஃபார் கீ இன் அப்லோட் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப் கமா டெக்ஸ்ட் இஃப் கீ இன் எஸ்டி டாட் செஷன் ஸ்டேட். ஸோ அத வந்து கீ வேல்யூ வந்து இப்ப இந்த 2 கீ வேல்யூ எடுத்துட்டு அது செஷன் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா, டெலீட் எஸ்டி டாட் செஷன் ஸ்டேட் ஆஃப் கீ. ஸோ அந்த கீ வேல்யூஸ் 2த்தையுமே நான் டெலீட் பண்றேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா, நம்ம எஸ்டி டாட் ரீலன் கொடுக்கும்போது என்டையரா அது ரீலோட் ஆகாம, அந்த அதாவது வந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகாம, அதாவது வெட்டா டிபி ஜென்ரேட் ஆகாம, அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகாம இருக்கணும் ஆல்ரெடி கூடிய வேல்யூஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன். ஓகே, ஏதோ ஒரு எரர் வருது. 1 செகண்ட். ஓகே, பிடிஎஃப் லோட் ஆயிருச்சு. வெட்டா டிபி கிரியேட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா, லிஸ்ட் த ஆத்தர்ஸ் ஆஃப் த பேப்பர்ன்னு சொல்லிட்டு நான் வந்து க கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து மாடல் யோசிக்குது. நான் ஆக்சுவலா இந்த பேப்பரோட ஆத்தர்ஸ் வந்து இவங்க கிடையாது. இது வந்து ரெஃபரன்ஸ் பேப்பர் இவங்கலாம் யாருன்னா ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸோட ஆத்தர். ஸோ நான் வந்து தப்பா ஜென்ரேட் பண்ணேன். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிலவெண்ட்டா கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரனால, அதில கூடிய எல்லா சங்க்ஸையும் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குது. ஸோ அது வந்து இது இன்னும் கொஞ்சமா ஃபைன், அதாவது வந்து மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாராமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணும். ஸோ இந்த இப்ப நம்ம லாமட்டும் பேஸ் மாடல் தானே யூஸ் பண்றோம். இத விட நம்ம பாராமீட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணணும். அதே மாரி நம்ம ரிட்ரீவரையும் வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்ப என்ன பண்றேன்னா, கிளியர் செஷன் குடுக்குறேன். இப்போ கிளியர் செஷன் குடுத்தேன்னா, பார்த்தீங்கன்னா தெரியும். லோக்கல்ல வந்து ஆ வெட்டா டிபி இருக்குது. வெட்டா டிபி இப்போ கிளியர் ஆயிரும். வெட்டா டிபி அண்ட் பிடிஎஃப் 2மே டெலீட் ஆயிருச்சு. அதே மாரி ஓகே. கீங்கிற வேல்யூ இல்லன்னு சொல்லுது. 1 செகண்ட். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் சாரி. இந்த இடத்துல வந்து கீ வந்து சிங்கிள் கோட்ஸ்ல குடுத்துரும் பார்த்தீங்களா? அது வந்து என்னன்னா, கீங்கிற ஒரு வேல்யூ வந்து செஷன் ஸ்டேட்ல இருக்குதான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிரும். கீ அதாவது நம்ம அப்லோட் பிடிஎஃப் எடுத்துட்டு போவாது. ஸோ அந்த வேரியபிளுக்கு பதிலா அத மாத்தி குடுத்துட்டேன். என்ன பண்றேன்னா, கிளியர் செஷன் குடுக்குறேன். இதுல இன்னுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த நம்ம ரீலோட்க்கு ஹேண்டில் பண்றனால இது இந்த மாரி இருக்குது. இப்போ மேபி நம்ம வந்து இத ஸ்ட்ரீம்லீட் தவிர்த்து வேற ஏதாச்சும் யூஸ் பண்றோம்னா, இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா பண்ண முடியும்.
கிளியர் செஷன் கொடுத்தோன்னே என்டையராக எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பிடிஎஃப் இந்த ஃபைல் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த பஃபர் ஸ்டோரேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ணதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் வேறு ஃபைல் அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த ஃபைலுக்குள்ள இப்போ திராவிடியன் லாங்குவேஜ் சொல்லி இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறேன்னா அது என்ன பண்ணால் அதுக்கு இந்த இந்த பிடிஎஃப்கான வெட்டா டிபி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, இதுலேயும் வந்து லிஸ்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் த பேப்பர்னு கொடுத்தேன்னா இந்த பேப்பரோட ஆத்தர்ஸ் யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். இது வேற பேப்பர், நம்ம முதல்ல அப்லோட் பண்ண பேப்பர் வேற. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் ஆத்தர் வேரிய வாங்க. ஸோ இது கரெக்டாக தான் கொடுக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா கிளியர் செஷன் கொடுக்குறேன். ஸோ கிளியர் செஷனை கொடுத்தா என்ன ஆகுதுன்னா கொஸ்டின் மட்டும் ஒரு தடவை ரீலோட் ஆகுது. ஏன்னா வந்து அந்த இடத்துல வேல்யூ இருக்கிறனால வந்து நம்ம கிளியர் செஷன் கொடுக்கும்போது என்ட்ரு கொடுத்த மாதிரி அது கன்சிடர் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுது. ஸோ இந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து அதை இப்போதைக்கு விட்டுறேன். ஃபர்தராக வந்து நான் இதை என்டையர் ஒரு சேட் பாட்டாக வந்து லென்ஸ்டாக்ல பண்ணும்போது உங்களுக்கு நான் கிளியராக எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து எப்படி நம்ம ஓலாமா யூஸ் பண்ணி ரேக் சேட் பாட் கிரியேட் பண்ணி கற்றுக்கிட்டோம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பிடிஎஃபை ஹேண்டில் பண்ணியாச்சு. அதாவது வெட்டா டிபி வந்து திரும்பி ரீலோட் ஆகும்போது கிரியேட் ஆகாமல் ஹேண்டில் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் மட்டும் கிளியர் செஷன் கொடுக்கும்போது என்ட்ருன்னு அக்செப்ட் ஆகிட்டு வந்து லோட் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம ஒரு செஷன் மட்டும் அந்த செஷன் ஸ்டோரேஜ் வச்சு நம்ம இது பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகுன்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் 2-3 தடவை வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து லாமா வந்து நம்ம லோக்கலாக ரன் பண்ணுறதுனால என்னோட ரேம் வந்து மேக்ஸிமம் ஹிட் அடிச்சு சில சமயம் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே நிறைய இடத்துல வீடியோவில் வந்து நடுவில் கேப் இருக்கும். அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் சின்ன இடத்துல கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அதாவது இப்போ கண்டினியூட்டி எப்படி இருக்காதுன்னா ஒரு டைம் வந்துக்கும் திரும்பி வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ அதுக்கான காரணம் வந்து ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ கட் ஆயிருக்கும். ரீஸ்டார்ட் ஆனனால வந்து கட் ஆயிருக்கும். ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்தராக இருக்கக்கூடிய வீடியோஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மென்ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னொரு ஐடியா கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கான கிட்ட ப்ரொபோசர் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுங்க, வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டவுட் இருக்குது அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா டாப்மேட்டில் நான் டவுட் கிளியர் செஷன்ஸ் புக் பண்ணுங்கள். அது ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கான யூஆர்எல் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன டவுட் அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு என்ன இடத்துல ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பர்டீஸில் புக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டெக் எஜுகேஷன்ஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye.